ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சால்வ் மேத் வித் ஜான். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட பார்ட் 1 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 ஃபார்முலா தான். அந்த 4 ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா தனி வட்டியில் இருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? அந்த 4 ஃபார்முலா மட்டும் நீங்கள் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. அந்த 4 ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். ஃபஸ்ட்டு அந்த 4 ஃபார்முலா என்னென்னு சொல்லி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அது ரிலேட்டடாக எந்த மாதிரிலாம் சம்மு கேட்டிருக்காங்கிறத பார்த்துடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஃபார்முலா 1, தனி வட்டி, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறத ஷார்ட்டாக எப்படி சொல்லுவோம்னா எஸ்ஐன்னு சொல்லுவோம். சரியா? சம்மில் எல்லாமே ஷார்ட்டாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ தனி வட்டிங்கிறது என்ன அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100. சரிங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. ஓகேவா? மெஜாரிட்டி சம் இந்த ஃபார்முலா வச்சு தான் நான் சால்வ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் தெளிவாக கற்றுக்கறணும். இப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. சரிங்களா? இதுதான் ஃபார்முலா. இதில் Pங்கிறது என்ன அப்படின்னா அசல். சரிங்களா? அடுத்து என்னங்கிறது என்ன அப்படின்னா ஆண்டு, ஆறுங்கிறது என்ன அப்படின்னா வட்டி வீதம். சரிங்களா? ஸோ இந்த டேட்டாலாம் அப்படியே கொடுத்துருப்பாங்க சம்மில். அதை தூக்கி அப்படியே இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோம், நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, செகண்ட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா மொத்த தொகை கொடுத்துட்டு அதோட அசல் கேட்பாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த செகண்ட் ஃபார்முலா யூஸ் ஆகும். செகண்ட் ஃபார்முலா அசல் P ஈக்குவல் டு A × 100/100 + NR. சரிங்களா? இதில் ஏங்கிறது என்ன அப்படின்னா ஏங்கிறது மொத்த தொகை. இப்போ இதை சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்கிறேன். இப்போது ஒரு 1000 ரூபா இருக்குது. ஓகேவா? இந்த 1000 ரூபாய்க்கு 5% வட்டி போடுறாங்க. இப்போ 1000 ரூபாயில் 5% வட்டினா என்ன? ஸோ 100ங்கிறது 1%, அதில் பாதிங்கிறது 5%னா அப்போ 50 ரூபாங்கிறது தான் இதோட வட்டி. ஓகேவா? 5%னா 1000 ரூபாய்க்கு 5%ங்கிறது 50 ரூபா. இப்போது இந்த 1000ங்கிறது தான் P. ஓகேவா? இந்த 50ங்கிறது தான் என்ன அப்படின்னா வட்டினா எஸ்ஐ, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ இந்த ஏங்கிறது என்ன அப்படின்னா இந்த 1000த்தையும் இந்த 50ஐயும் கூட்டும்பொழுது நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்குது இல்லை, 1050ன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் மொத்த தொகை அப்படிங்கிறது. ஓகே, அதாவது அசலையும் வட்டியும் நம்ம சேர்த்து கூட்டும்பொழுது நம்மளுக்கு கிடைக்கிற மொத்த அமௌண்ட், அதுதான் மொத்த தொகை. ஸோ இது சம் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். அசலையும் வட்டியையும் கூட்டும்பொழுது நம்மளுக்கு மொத்த தொகை அப்படிங்கிறது கிடச்சிரும். இதை நம்ம ஷார்ட்டாக இப்படி எழுதிக்கலாம். A ஈக்குவல் டு P + SI அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் செகண்ட் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஃபார்முலா. சம்மில் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா ஆண்டுகளோட எண்ணிக்கையும் வட்டி வீதமும் சமம் சொல்லிடுவாங்க. அதாவது எண்ணும் ஆறும் ஈக்குவல்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போ அப்படி கொடுத்துட்டு எண்ணு அல்லது ஆறுங்கிறது என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இப்படி கேட்டாங்கன்னா இதுதான் ஃபார்முலா, √A/B × 100. ஓகேவா? சம் பார்க்கும்போது இது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஃபார்முலா, மடங்கு -1 இந்த பக்கம் ஆண்டு. ஓகே, இதையும் ஜஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு சம் பார்க்கும்போது இதுவும் தெளிவாக புரியும். ஓகே, ஸோ இந்த 4 ஃபார்முலா தான். இந்த 4 ஃபார்முலா ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவாக நோட்டில் ஃப்ரண்ட் சைடில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, சம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சம், ரூபாய் 35,000க்கு ஆண்டுக்கு 9% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டியை காண்க. ஓகே, என்ன கேட்டிருக்காங்கிறத தெளிவாக பார்த்துக்கணும். தனி வட்டிங்கிறது கேட்டிருக்காங்க. தனி வட்டினா என்னது? எஸ்ஐ, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறணும். இப்போது இந்த 35,000ங்கிறது தான் என்ன அப்படின்னா அசல்ங்கிறது. அப்போ P = 35,000. அதுக்கடுத்து வட்டி வீதம்ங்கிறது 9%. அப்போ ஆறுங்கிறது 9. அதுக்கடுத்து எத்தனை ஆண்டுகளுக்கு? 2 ஆண்டுகளுக்கு. அப்போ N = 2. சரிங்களா? இப்போது சம்மில் கொடுத்ததை நம்ம எழுதிக்கிட்டாச்சு. இதை அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. இப்போ இதில் Pங்கிறது 35,000, என்னங்கிறது 2, ஆறுங்கிறது 9. அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. /100 எழுதியாச்சு. இப்போ இந்த 2 0க்கு இந்த 2 0 அடியாயிரும். பேலன்ஸ் என்ன இருக்குது? 350 × 2 × 9. இதை பெருக்கும் பொழுது 350 × 2 அப்படின்னா 700, 700 × 9 அப்படின்னா 6300. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா வட்டி. ஓகே, இதுதான் ஆன்சர். இங்கே நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? தனி வட்டி தான் என்னென்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தனி வட்டியை இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 35,000க்கு 9% வட்டி விதத்தில் 2 ஆண்டுகளுக்கு நம்மளுக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படின்னா 6300 வட்டியாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதே சம்மில் அவங்க மொத்த தொகை என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த 35,000த்தையும் இந்த 6300ஐயும் கூட்டிடணும். ஸோ அடுத்தடுத்த சம் பார்க்கும்போது உங்களுக்கு இது இன்னுமே தெளிவாக புரியும். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், கம்பைன் அக்கௌண்ட் சர்வீஸ் எக்ஸாம் 2024 கேட்டது. கொஸ்டின் நம்பர் 177. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ரூபாய் 10,980க்கு 10% வட்டி வீதத்தில் 42 நாட்களுக்கான தனி வட்டி காண்க. இதுக்கு முன்னாடி சம்மில் என்ன பார்த்தோம்? நம்ம 2 ஆண்டுகளுக்கான தனி வட்டிங்கிறது கேட்டிருந்தாங்க. ஓகேவா? இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா
42 நாட்களுக்கு தனி வட்டி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? நாட்களில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சம்மில் கொடுத்துருக்க டேட்டாவை எழுதிக்கிறணும். ஸோ இங்கே 10,950ங்கிறது தான் பிங்கிறது. அதுக்கடுத்து ஆறுங்கிறது என்ன அப்படின்னா 10%. ஓகே, அடுத்து எண்கிறது என்னென்னா 42 நாட்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ 42 நாட்கள்னு சொல்லி எழுதியாச்சு. ஸோ அதே ஃபார்முலா தான் SI = PNR/100. இப்போ பிக்கு பதிலாக 10,950 சப்ஸ்டிட் பண்ணிட வேண்டியதான். இன்ட்டு எண்ணுக்கு பதிலாக 10 இன்ட்டு இந்த 42 நாட்கள் மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ 1 இயருக்கு டோட்டலாக எத்தனை நாள்? 325 நாளா? அந்த 325 கீழே போட்டுட்டு மேலே அந்த 42ங்கிறத போடணும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு வந்து போன சம்மில் எப்படி கொடுத்துருக்காங்க, ஆண்டுகள்னு சொல்லி டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அதே உங்களுக்கு டேஸில் கொடுத்துருந்தாங்கன்னா கீழே வந்து அந்த 325 மொத்த டேஸுங்கிறத கீழே போட்டுட்டு மேலே என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டேஸை வந்து மேலே போடணும். ஓகேவா? இதே இந்த இடத்துல ஒரு 2 months சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2ங்கிறத மேலே போட்டுட்டு 1 இயருக்கு எத்தனை மந்த் டோட்டலாக? 12 மாதமா? அந்த 12ங்கிறத கீழே போடணும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து இதை சால்வ் பண்ணணும். ஓகே, இதை வந்து இயரில் கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஸோ டேஸ்லேயோ மந்த்ஸ்லேயோ கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கீழே வந்து எழுதிக்கிறணும். இப்போ இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சருங்கிறது கிடச்சிரும். இப்போது இந்த 100ல் 2 0 இருக்குது. இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 போயிடுச்சு. அடுத்து 325. ஸோ 5ஆல் டிவைட் பண்ணிட்டாங்க. 73, 213 சொல்லி கிடைக்கும். திருப்பி இதை வந்து டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 3ங்கிறது கிடைக்குது. அப்போ 3 × 42ங்கிறது லாஸ்ட்டாக வருது. இதை பெருக்கும் பொழுது நம்மளுக்கு 126 சொல்லி கிடைக்குது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா தனி வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது. ஓகே, நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? தனி வட்டி தான் என்னென்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 126ங்கிறது தான் தனி வட்டி. ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். கம்பைன் அக்கௌண்ட் சர்வீஸ் எக்ஸாம் 2024 கேட்டது. கொஸ்டின் நம்பர் 196. இப்போ இந்த சம்மிலேயே மொத்த தொகை என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா, இது இந்த 10,950ங்கிறது பி, அதாவது அசல். ஓகேவா? இப்போ இந்த 126ங்கிறத வட்டி, அதாவது எஸ்ஐங்கிறது. இப்போ மொத்த தொகைங்கிறது என்னது? A = P + SI தானே. அதாவது அசலையும் வட்டியையும் கூட்டினா நம்மளுக்கு மொத்த தொகைங்கிறது கிடைக்கும். அப்போ இந்த 10,950ஐயும் இந்த 126ஐயும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு ஏங்கிற மொத்த தொகை கிடச்சிரும். ஓகே, ஸோ ஏங்கிறது மொத்த தொகை கேட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி செய்யணும். ஓகேவா? இங்கே தனி வட்டி தான் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம டேரெக்டாக 126 ஆன்சர்னு சொல்லிட்டு போட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம். ரூபாய் 5000 தொகைக்கான தனி வட்டியை 2.5 வருடங்களுக்கு ஆண்டிற்கு 8% வட்டி விதத்தில் காண்க. ஓகேவா? ஸோ தனி வட்டி தான் கேட்டிருக்காங்க. பிங்கிறது 5000, இங்கே எண்ணுங்கிறது 2.5 வருஷம் கொடுத்துருக்காங்க, ஆறுங்கிறது 8%. ஓகே, ஸோ அப்படியே எழுதிக்கிற வேண்டியதான். பிங்கிறது 5000, 6 8, எண்ணுங்கிறது 2 1/2ல் இருக்குது. 2/2 அப்படின்னு சொல்லிட்டு கலப்பு பின்னத்தில் இருக்குது. அதை நம்ம வந்து பின்ன வடிவில் மாற்றியாச்சு. இது எப்படி மாற்றணும் உங்களுக்கு தெரிலனா, இப்போது 2 1/2ன்னு சொல்லி இருக்குன்னா இது ரெண்டும் என்ன பண்ணணும்னா பெருக்கிக்கிறணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது பெருக்குனதாக வர நம்பரை வந்து இந்த மேலே இருக்க நம்பரோட கூட்டிக்கிறணும். ஓகேவா? இப்போ 2 4, 4 + 1 5. அடுத்து கீழே இருக்கிறத அப்படியே எழுதிக்கிற வேண்டியதான். அப்போ 5/2. இப்போ இப்படி தான் வந்து கலப்பு பின்னத்தை வந்து நம்ம நார்மல் பின்ன வடிவத்துக்கு மாற்றிக்கிறணும். இப்படி மாற்றிக்கிட்டால் தான் நம்மளுக்கு சம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ டேட்டாவை வந்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான் ஃபார்முலாவில். இப்போ பிக்கு பதிலாக 5000 எழுதியாச்சு. இன்ட்டு ஆறுக்கு பதிலாக 8ங்கிறது எழுதியாச்சு. எண்ணுங்கிறது என்ன அப்படின்னா 5/2வா? மேலே 5 போட்டாச்சு, கீழே 2 போட்டாச்சு. அடுத்து ஃபார்முலாவில் இருக்க அந்த 100ங்கிறத அப்படியே எழுதியாச்சு. ஓகே, இப்போ இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்குது? இங்கே ஒரு 2 இருக்குது. ஸோ இருன்னா இங்கே 4 2 8, 4 அடி ஆயிரும். இப்போ 50 × 5 × 4 சொல்லியிருக்கு. ஸோ இதெல்லாம் பெருக்கும்பொழுது நம்மளுக்கு தனி வட்டி எவ்வளோ கிடைக்குது? 1000ங்கிறது கிடைக்குது. ஓகே, ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஃபோர்த் சம். ஆண்டொன்றிற்கு 5% தனி வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகள் 6 மாதத்திற்கு ரூபாய் 6400வினால் பெறப்படும் தொகை என்ன? ஓகே, இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? 2 ஆண்டுகள் 6 மாதம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை ஒன்று என்ன பண்ணணும், நீங்கள் ஆண்டுகளாக மாற்றிக்கலாம், இல்லைனா இதை மாதத்திற்கு மாற்றிக்கலாம். சரிங்களா? ஏதாவது ஒரு பக்கம் மாற்றிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணணும். இப்போ இங்கே பிங்கிறது என்ன? 6400, ஆறுங்கிறது 5, இங்கே எண்ணுங்கிறது 2 ஆண்டுகள் 6 மாதம். என்ன கேட்டிருக்காங்க? பெறப்படும் தொகைங்கிறது கேட்டிருக்காங்க. பெறப்படும் தொகைனா என்ன? ஏங்கிறது கேட்டிருக்காங்க. ஓகேவா? இவங்க தனி வட்டி கேட்கல இந்த சம்மில், பெறப்படும் தொகைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இந்த 6400க்கு 5% வட்டியில் 2 வருஷம் 6 மாதத்துக்கு நம்மளுக்கு பெறப்படும் தொகை, நம்ம கையில் என்ன தொகை கிடைக்குங்கிறத கேட்டிருக்காங்க. அப்போனா மொத்த தொகை கேட்டிருக்காங்கிறது அர்த்தம். ஓகே, இது ஒரு குரூப் 1 கொஸ்டின். குரூப் 1 2024 கேட்டது. கொஸ்டின் நம்பர் 143. ஸோ எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பி எழுதியாச்சு. பிங்கிறது 6400, ஆறுங்கிறது 5, எண்ணுங்கிறது அப்படின்னா 2 ஆண்டு 6 மாதம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எப்படி எழுதிக்கலாம்? 2 ஆண்டுகள்னு சொல்லி எழுதிக்கலாம். ஒன்று. இன்னொன்று என்ன பண்ணலாம், இதை வந்து மாதத்துக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மாதத்துக்கு மாற்றினா இப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம்? 12 மாதமா?
இப்போ 2 வருஷத்துக்குங்கிறது 24 மாதம் ப்ளஸ் இங்கே ஒரு 6 மாதம் இருக்குது. அப்போ டோட்டலாக 24 + 6 30 மாதங்களா? இப்போ எண்ணுக்கு பதிலாக நம்ம 30 மாதங்கள் சொல்லி போட்டாச்சு. ஓகே. இப்போ போன சம்பளம் வந்து நம்ம 2.5 ஆண்டுகள்னு சொல்லி எடுத்துருந்தோம். அதனால் இங்கே வந்து மாதத்தை வச்சு எப்படி சால்வ் பண்ணுறாங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் ஆண்டில் வச்சும் சால்வ் பண்ணலாம். ஆண்டுகளுக்கு பதிலாக 5 பை இப்போ எண்ணுங்கிற இடத்துல 5/2ன்னு போட்டும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். இங்கே நான் வந்து மாதங்களை வச்சு சால்வ் பண்ணியிருக்கேன். இப்போ பிக்கு பதிலாக 6400 போட்டாச்சு. அடுத்து எண்ணுக்கு பதிலாக 30 மாதங்களா? 30 எழுதியாச்சு. அடுத்து என்ன சொன்னீங்கன்னா, ஸோ ஒரு வருஷத்துக்கு டோட்டலாக 12 மாதங்கிறத சொன்னேன். அப்போ 12ங்கிறத கீழே எழுதிக்கிறணும். ஓகேவா? இங்கே டேஸ் கொடுத்ததுனால நம்ம வந்து 365 நாள்னு சொல்லி எழுதணும். இங்கே வந்து மாதங்கிறத நம்ம எடுக்கிறதுனால இங்கே 12ன்னு சொல்லி எழுதிட்டோம். இதே இந்த இடத்துல நீங்கள் 5/2ன்னு சொல்லி போட்டிங்கன்னா, அதாவது ஆண்டுகளில் வந்து இந்த 2/2 கலப்பு பின்னத்தை நார்மல் பின்னமாக மாற்றி 5/2 சொல்லி போட்டிங்கன்னா, இங்கே கீழே நீங்கள் எதுவும் போட தேவையில்லை. ஓகே. மாதங்கள் எழுதுறதுனால மாதங்கள் எழுதும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து கீழே வந்து 12ங்கிறத போடணும். ஓகே. அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆறுங்கிறது என்ன? 5 எழுதியாச்சு. பை ஃபார்முலா இருக்க இந்த 100 இங்கே எழுதியாச்சு. ஓகேவா? இப்போது இதை வந்து அடித்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ஸோ 16 × 10 × 5ன்னு சொல்லி கிடைக்கும். இதை பெருக்கும்பொழுது நம்மளுக்கு 800 சொல்லி கிடைக்குது. ஓகேவா? இப்போ 800ங்கிறது தான் ஆன்சரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800 ஆப்ஷன் ஏலே வச்சுருக்காங்க. ஆனால் இது ஆன்சர் கிடையாது. என்ன கேட்டிருக்காங்க? பெறப்படும் தொகை தான் கேட்டிருக்காங்க. அதாவது டோட்டல் அமௌண்ட், மொத்த தொகை தான் என்னென்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மொத்த தொகைனா நம்ம என்ன பண்ணணும்? இந்த பியோட நம்மளுக்கு கிடைச்ச பின்னா என்னது? அசல். அசலோட நம்மளோட வட்டியை சேர்த்து அதை தான் ஆன்சராக போடணும். இங்கே அசலுங்கிறது என்னது? 6400. ஓகேவா? அசலுங்கிறது 6400. இப்போ ஏ = P + SI. பிங்கிறது 6400, எஸ்ஐங்கிறது நம்ம கண்டுபிடிச்சாச்சு இந்த 800. இது ரெண்டையும் கூட்டும்போது நம்மளுக்கு 7200ங்கிறது கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா? இது வந்து குரூப் 1 கொஸ்டின். ஆனால் குரூப் 1ல் ஃபஸ்ட் ஆப்ஷன் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த 800 நிறைய பேர் டக்குன்னு இப்போ வட்டி தான் கேட்டிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு 800 டிக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் அது தப்பு. சரிங்களா? இங்கே 7400ங்கிறது தான் கரெக்ட். ஓகே. ஸோ ஆப்ஷன் பி. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ஒரு ஹோம்ஒர்க் சம். ஸ்டீபன் என்பவர் தனது வங்கியின் சேமிப்பு கணக்கில் ரூபாய் 10,000ஐ 2% வட்டி வீதத்தில் முதலீடு செய்தார் எனில் 4 ஆண்டுகளின் முடிவில் அவர் பெறும் தனி வட்டி எவ்வளவோ? ஸோ தனி வட்டி எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷன் ஏ 200, ஆப்ஷன் பி 800, ஆப்ஷன் சி 500, ஆப்ஷன் டி 1000. சரிங்களா? இப்படியே வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு இப்போவே ஹோம்ஒர்க் சம்மை சால்வ் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இதை வந்து சால்வ் பண்ண உங்களுக்கு டைம் கிடைக்காது. அப்படியே மறந்துடுவீங்க. இப்போயே சால்வ் பண்ணிட்டு இதோட ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கரெக்டாக தப்பான்னு சொல்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின். ஆண்டு வட்டி வீதம் 16.2/3% எனில் ரூபாய் 68,000க்கு 9 மாதங்களுக்கு தனி வட்டி என்ன? ஓகே. ஸோ வட்டி வீதம்ங்கிறது 16.2/3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே எண்ணுங்கிறது 9 மாதம் சொல்லி கொடுத்துருக்காங்க. பிங்கிறது 68,000. ஓகேவா? இது ஒரு குரூப் 2 2024 கேட்டது. கொஸ்டின் நம்பர் 97. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டேட்டாவை அப்படியே எழுதிக்கலாம். ஸோ பி 68,000, ஆறுங்கிறது 16.2/3 சொல்லிட்டு கலப்பு பின்னத்தில் இருக்குது. அதை நார்மல் பின்னத்துக்கு மாற்றிக்க வேண்டியதான். இப்போ 16 × 3ங்கிறது 48. 48 + 2ங்கிறது 50. அதனால் 50/3 சொல்லி நம்ம எழுதிட்டோம். ஓகே. ஸோ 16 இங்கே 2/3 சொல்லி இருக்குது. இந்த 3ஐயும் 16ஐயும் நம்ம பெருக்கணும். பெருக்கணும் நம்மளுக்கு 48 சொல்லி கிடைக்கும். அது கூட இந்த 2ங்கிறத கூட்டிடணும். ஓகேவா? அப்போ 50. அப்போ 50/3. இந்த கீழே இருக்கிறத அப்படியே எழுதிக்கிற வேண்டியதான். 50/3ங்கிறது தான் இதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட்டு எண்ணுங்கிறது 9 மாதம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான் ஃபார்முலாவில். இப்போ பிக்கு பதிலாக 68,000 இன்ட்டு ஆறுக்கு பதிலாக 50/3 கீழே எழுதியாச்சு. இன்ட்டு மாதங்கள் என்னது? 9 மாதம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ மேலே 9 எழுதுனீங்கன்னா கீழே வந்து 12ங்கிறத கண்டிப்பாக எழுதணும். ஒரு வருஷத்துக்கு 12 மாதமா? அதை கண்டிப்பாக நீங்கள் கீழே எழுதிடணும். ஓகே. அடுத்து ஃபார்முலாவில் கொடுத்து அந்த 100 அப்படியே இங்கே எழுதியாச்சு. இப்போ இதை வந்து நீங்கள் அடித்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் வந்துடும். பேலன்ஸ் என்ன இருக்குது? 170 × 50 சொல்லி இருக்குது. ஸோ அதை பெருக்கும்போது நம்மளுக்கு 8,500 சொல்லி கிடைக்கும். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க இங்கே? ஸோ தனி வட்டி தான் என்னென்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே ஆப்ஷன் பியில் இருக்குது. 8,500 தான் ஆன்சர். ஓகேவா? இது குரூப் 2 2024 கேட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 6. எத்தனை ஆண்டுகளில் 8% வட்டி வீதத்தில் 5,000 ஆனது 5,800ஆக மாறும்? ஓகே. ஃபஸ்ட்டு இதில் இந்த கொஸ்டினில் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க? ஆறுங்கிறது 8%. ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? பி அசலுங்கிறது அசல் எவ்வளோ? 5,000. இந்த 5,000 ஆனது 5,800ஆக மாறுதான். ஓகேவா? இந்த 5,000லேருந்து 5,800ஆக மாறுது. இதுக்கு எப்படி மாறுது அப்படின்னா 8% வட்டியில் மாறுது. ஆனால் எத்தனை ஆண்டுகள் எப்படி மாறுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா?
இப்போது இங்கே பிங்கிறது அதாவது அசலுங்கிறது 5000, ஓகேவா, ஆறுங்கிறது 8%. ஆனால் இந்த 5800ங்கிறது என்னது, மொத்த தொகை, ஓகேவா. அதாவது 5000த்துக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளில் 8% வட்டி விகிதத்தில் நம்மளுக்கு 5800ங்கிறது கிடைக்குது. ஸோ இதை நீங்கள் ஃபார்முலா 1 யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். SI = PNR/100. ஸோ ஃபார்முலா அப்படியே எழுதிக்கிற வேண்டியதான். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா நீங்கள் SI என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம பார்த்துருப்போம் ஃபார்முலா. A = P + SIயா. இப்போ SI தானே நம்மளுக்கு தேவை. SIங்கிற வச்சுக்கோங்க. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க P வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு போகுது. அப்போ A - Pன்னு சொல்லி கிடைக்குமா. அப்போ SI = Aங்கிறது 5800 மைனஸ் Pங்கிறது 5000. ஓகே, இதை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 800 சொல்லி கிடச்சிரும். ஓகே, ஸோ பேசிக்காக என்ன, மொத்த தொகையிலேருந்து நம்ம அசலை கழிக்கும் போது நம்மளுக்கு இடையில இருக்க அந்த வட்டிங்கிறது கிடச்சிரும். அவ்வளோதான். இதை ஃபார்முலாவில் நம்ம அப்படியே கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இப்போ SIக்கு பதிலாக நீங்கள் 800 சொல்லி சப்ஸ்டிட் பண்ணிட வேண்டியதான். அடுத்து Pங்கிறது 5000, எண்ணு தான் நம்ம கண்டுபிடிக்கணும், என்ன அப்படியே எழுதிக்கலாம். ஆறுங்கிறது 8%, அடுத்து ஃபார்முலாவில் இருக்க அந்த 100. இப்போ இதை வந்து டிரைவ் பண்ணுறோம். ஸோ 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறத இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட வேண்டியதான். இப்போ N = 800, மேலே இருக்க 50ம் 8ம் கீழே வந்துருச்சு. இப்போ இதை டிவைட் பண்ணிங்கன்னா 8, இங்கே 800, அப்போ 100ன்னு சொல்லி வரும். அடுத்து 1 50 50, 2 50 100. அப்போ என்னங்கிறது என்ன, 2 ஆண்டுகள். சரிங்களா. அப்போ 5000ங்கிறது 2 வருஷத்தில் 8% வட்டி விகிதத்தில் 5800 மாறுது. ஓகே, ஸோ அவ்வளோதான். இங்கே ஆப்ஷன் ஏல இருக்குது. இந்த மாதிரி ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா, அந்த ஃபார்முலா வந்து ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு 7th கொஸ்டின். தனி வட்டி மூலம் அசல் ரூபாய் 2000 8% வட்டி விகிதத்தில் ரெட்டிப்பாக எவ்வளவு மாதம் ஆகும். ஓகேவா, என்ன சொல்லியிருக்காங்க, தனி வட்டி தான், அசலுங்கிறது 2000. ஓகே, வட்டி விகிதம்ங்கிறது என்ன அப்படின்னா 8%. அந்த அமௌண்ட் என்ன ஆகுதுன்னா அப்படியே டபுள் ஆகுது. ஸோ ரெட்டிப்பாக இப்போ 2000ங்கிறது அப்படியே டபுள் ஆகணும், 4000 மாறணுமா. அப்படி மாறுறதுக்கு எத்தனை மாதம் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ முன்னாடி பார்த்த சம் மாதிரியே தான் இங்கே வந்து அமௌண்ட்டுங்கிறத நம்மளுக்கு டைரெக்டாக கொடுக்காம ஸோ இன்டெரக்டாக சொல்லியிருக்காங்க. அதாவது மொத்த தொகைங்கிறத டைரெக்டாக சொல்லாமல் இன்டெரக்டாக சொல்லியிருக்காங்க. இப்போ Pங்கிறது என்ன, 2000. இப்போ P 2000. அடுத்து ஆறுங்கிறது 8%. லாஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 2000ங்கிறது ரெட்டிப்பாக எத்தனை மாதம் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ரெட்டிப்பாகுதுன்னா அப்போ 4000 மாறுமா. இப்போ 2000ங்கிறது ரெட்டிப்பாகுதுன்னா 2000 × 2 4000 மாறுமா. இந்த 4000ங்கிறது என்னது, அதான் மொத்த தொகை. ஸோ ஏங்கிறது தான் மொத்த தொகை. அது எப்படி சொல்லியிருக்காங்க, டைரெக்டாக சொல்லாமல் உங்களுக்கு வேர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஏங்கிறது உங்களுக்கு 4000 சொல்லி தெரிஞ்சிருச்சு. அடுத்து அசலுங்கிறது 2000 அப்படின்னா இதோட வட்டி எவ்வளோவா இருக்கும், மொத்த தொகையிலேருந்து நம்ம அசலை கழிச்சோம்னா அதானே வட்டி. அப்போ SIங்கிறது என்ன அப்படின்னா 2000. ஓகேவா, ஸோ அதான் இங்கே எழுதியிருப்பேன். இப்போ A = P + SI. ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிற வேண்டியதான் ஃபார்முலாவை. SIயை ரைட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு இந்த Pயை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன். அப்போ SI = A - P. ஓகே, இப்போ இங்கே ஏங்கிறது 4000, Pங்கிறது அசலுங்கிறது 2000. இதை கழிக்கும்போது நம்மளுக்கு வட்டி என்னன்னு சொல்லி கிடச்சிரும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் = 2000. இது அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். ஸோ SI = PNR/100. இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன, 2000 = P 2000. இதெல்லாம் சம்மில் கொடுத்தது தான். இன்ட்டு என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது, இன்ட்டு ஆறுங்கிறது 8/100. இப்போ இதை டிவைட் பண்ண வேண்டியதான். ஸோ எண்ணை மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போய்க்கிற வேண்டியதான். இப்போ இந்த 2000 அடியாருமா, பேலன்ஸ் என்ன இருக்குது, 100/8ன்னு சொல்லியிருக்கு. இப்போ 4 டிவைட் பண்ணோம்னா 1 4 2 8, இதை டிவைட் பண்ணும்போது 20 சொல்லி கிடைக்கும். ஓகே, ஸோ இதை இன்னும் டிவைட் பண்ணிங்கன்னா 1 2 2 4, பேலன்ஸ் 1. அப்போ 12 1/2 சொல்லி கிடைக்கும். இந்த 12 1/2 ஆண்டுகள்ங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா, 12 வருஷத்தில் தான் வந்து அது வந்து ரெட்டிப்பாகுமா. ஆனால் நம்மளுக்கு இங்கே ஆன்சர் எப்படி கொடுத்துருக்காங்க, ஆண்டுகளை கொடுக்காம மாதத்தில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே மாதத்தில் தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், இந்த 12 வந்து மாதமாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு 12 ஆண்டுகளுக்கு மாற்றிக்கலாம். இப்போ 12 ஆண்டுகள்னால் ஒரு வருஷத்துக்கு 12 மாதமா. இப்போ 12 × 12 144 ப்ளஸ்ஸு இங்கே ஒரு அரை ஆண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. அப்போ ஒரு ஆண்டுக்கு 12 மாதம் இன்ட்டு 1/2ன்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்போ 6 மாதம். ஸோ அரை ஆண்டுனா 6 மாதம் தானே. அப்போது 12 வருஷத்துக்கு 144 மாதம் ப்ளஸ் இந்த அரை ஆண்டுக்கு ஒரு 6 மாதம், டோட்டலாக கூட்டும் பொழுது 150 மாதங்கள். இப்போ 150 மாதங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா, ஸோ இதே சம்மில் உங்கள் 12 ஆண்டுகள்னு சொல்லி ஆன்சரும் கொடுக்கலாம். இங்கே மாதத்தில் கேட்டிருக்கனால நம்ம மாதத்துக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் Bயில் இருக்குது. ஓகே, ஸோ இது ஒரு குரூப் 2 கொஸ்டின். குரூப் 2 2024 கொஸ்டின் நம்பர் 48 கேட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 8வது கொஸ்டின். ரூபாய் 800 ஆனது 3 வருடத்தில் தனி வட்டி வீதத்தில் 920 என்று மாறுகிறது.
அதே தொகையில் வட்டி வீதத்தை 3% அதிகரித்தால் கிடைக்கும் மொத்த தொகை என்ன? கடைசியாக என்ன கேட்டிருக்காங்க? மொத்த தொகை கேட்டிருக்காங்க. அதாவது ஏங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து சம்மில் கொடுத்துருக்க டேட்டாவை பிரித்து எழுதிக்கிற வேண்டியதான். ஃபஸ்ட்டு என்ன, இந்த 800ங்கிறது என்னது? பி. எத்தனை வருஷம்? 3 வருஷம். தனி வட்டி விதத்தில் 920 மாறுது. அப்போ அந்த 920 தான் என்னது? ஏங்கிறது, அதாவது மொத்த தொகைங்கிறது. இப்போ நம்மள்ட்ட மொத்த தொகையும் அசல் இருக்கும்போது நம்ம வட்டிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதாவது 920ல் 800 கழிச்சிங்கன்னா மீதம் கிடைக்கிறது தான் உங்களுக்கு வட்டிங்கிறது. ஓகேவா? ஸோ வட்டியை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கிற வேண்டியதான். அதை வச்சு நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு வட்டி வீதம் என்னன்னு சொல்லி கிடச்சிரும். இப்போ பிங்கிறது 800, என்னங்கிறது 3, ஏங்கிறது 920. இப்போ ஏலேருந்து பியை கழிக்கும்போது நம்மளுக்கு 120 சொல்லி வட்டி கிடைக்குது. இதை அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100. இதான் ஃபார்முலா, ஃபஸ்ட்டு ஃபார்முலா தான். இப்போ எஸ்ஐங்கிறது 120, பிங்கிறது 800 இன்ட்டு என்னங்கிறது 3 இன்ட்டு ஆறுங்கிறத நம்மளுக்கு தெரியாது, இதில் கொடுக்கல. அதனால் ஆறுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. 6/100. ஓகேவா? இப்போ இதை டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆறுங்கிறது 5ன்னு சொல்லி கிடைக்குது. ஓகே, இப்போ நம்மளுக்கு எல்லா டேட்டாவும் கிடச்சிருச்சு. ஆனால் என்ன கேட்டிருக்காங்க? நெக்ஸ்ட் லைன் என்ன இருக்குது? அதே தொகையில். ஸோ அதே தொகையில்னா என்ன? இந்த 800K வட்டி விதத்தை 3% அதிகரித்தால். ஸோ வட்டிங்கிறது ஆல்ரெடி நம்ம 5% வட்டி இருக்கும்போது நம்மளுக்கு 920 சொல்லி கிடைக்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஆனால் என்ன பண்ணுறாங்க? அந்த வட்டி இன்னும் ஒரு 3% அதிகரிக்கிறாங்க. அப்படி அதிகரிக்கும்போது நம்மளுக்கு மொத்த தொகை என்ன கிடைக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். நம்ம கிடச்சிருக்க 5% சொல்லி கிடச்சிச்சா வட்டி, அது கூட 3 கூட்டிக்கிற வேண்டியதான். இப்போ டோட்டலாக 8%. இந்த 8% நம்ம அந்த 5க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சருங்கிறது கிடச்சிரும். ஓகே, இப்போ அதே தான். பிங்கிறது 800, ஆண்டுங்கிறது 3, வட்டி மட்டும் 8%. அதை அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ வட்டி விதத்தை 3% அதிகரிக்கிறதுனால நம்மளுக்கு ஆறுங்கிறது 8 மாறுது. ஸோ அதே ஃபார்முலா திருப்பி சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். இப்போ எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100. பி அதே 800 தான் இன்ட்டு என்னங்கிறது 3 வருஷம் இன்ட்டு ஆறுங்கிறது 8% பை 100. இப்போ 100ஐயும் 8, இந்த 100ஆல் இந்த 800 டிவைட் பண்ணும்போது நமக்கு 8ங்கிறது கிடைக்கும். அப்போ 8 இன்ட்டு 3 இன்ட்டு 8. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன? 192. ஓகே, நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? மொத்த தொகை தான் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே பிங்கிறது, அதாவது அசலுங்கிறது 800 ஸோ 800 எழுதியாச்சு. ப்ளஸ்ஸு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன கிடச்சிருக்கு? நம்மளுக்கு 192 கிடச்சிருக்கு. 192 இது ரெண்டையும் கூட்டும்பொழுது நம்மளுக்கு மொத்த தொகை கிடச்சிரும். அப்போ 902ங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு இதை ஆன்சர்னு சொல்லி போட்டு போயிடக்கூடாது. ஸோ இதை ஆப்ஷனில் கொடுக்கல. சப்போஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில் நிறைய சம்பளம் இந்த மாதிரி தான் வைப்பாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக ஃபஸ்ட்டு ஆன்சராக வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் மொத்த தொகை தான் வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் தான் பின்னாடி மொத்த தொகை ஆன்சராக வச்சுருப்பாங்க. சரிங்களா? இப்போ கவனமாக படிக்கணும். மொத்த தொகை கேட்டிருக்காங்களா இல்லை தனி வட்டி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி கரெக்டாக பார்க்கணும். அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்குது. சாரி, ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ 992ங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 9வது கொஸ்டின். ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் ரூபாய் 725 ஆகவும் 4 ஆண்டுகளில் 800 ஆகவும் மாறுகிறது எனில் அந்த தொகை எவ்வளவு? இங்கே என்ன கேட்டிருக்காங்க? பிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது அசல் ஒரு தொகைங்கிறது அந்த தொகையை தான் கேட்டிருக்காங்க. இங்கே ஒரு தொகையானது 3 வருஷத்தில் என்ன ஆகுது அப்படின்னா ஏதோ ஒரு வட்டி வீதம். ஸோ அதில் 725 மாறுதான். அதே 4 வருஷத்தில் என்ன ஆகுது? 800 மாறுதான். இப்போ இது ரெண்டுக்கான கேப் என்ன? ஒரு வருஷத்தில் 725ங்கிறது 800 மாறுது. அப்போ அதுதானே அதோட வட்டியாக இருக்கும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் வட்டிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் அதே தான் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 25 ரூபா வட்டினா ஒவ்வொரு வருஷமும் 25 ரூபா அப்படி கூடிக்கிட்டே தான் போகும். ஓகேவா? இப்போ 4 வருஷத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 800 சொல்லியிருக்காங்க. 3 வருஷத்துக்கு 725 சொல்லியிருக்காங்க. இப்போ இது ரெண்டையும் கழிக்கும்பொழுது நம்மளுக்கு ஒரு ஆண்டுக்கான வட்டி கிடச்சிருமா? ஓகேவா? இப்போ 4லேருந்து 3 கழிச்சா 1. அதே மாதிரி இங்கே 800லேருந்து 725 கழிச்சுன்னா உங்களுக்கு 75 சொல்லி கிடைக்கும். இந்த 75ங்கிறதா என்ன அப்படின்னா ஒரு ஆண்டுக்கான வட்டி. ஓகே, தனி வட்டியில் வட்டிங்கிறது மொதல் வருஷத்துக்கு என்ன வட்டியோ அதுதான் அடுத்தடுத்த வருஷத்துக்கு எல்லாத்துக்கும் வட்டியாக இருக்கும். ஓகே, இப்போ ஒரு வருஷத்துக்கு 75 ரூபா வட்டி அப்படின்னா 3 வருஷத்துக்கு என்ன கிடைக்கும்? இன்ட்டு 3 பண்ணிட வேண்டியதான். 75 இன்ட்டு 3 225 ரூபா வட்டியாக கிடைக்கும். ஓகே, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? 3 வருஷத்தில் அந்த தொகை 725 மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம 3 வருஷத்துக்கு வட்டி என்ன சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம்? 225 ரூபான்னு சொல்லி வட்டி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ 3 வருஷத்தில் ஏங்கிறது 725, வட்டிங்கிறது 225. இதை வச்சு நம்ம அசலை கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ இதை ஃபார்முலா தான். A ஈக்குவல் டு P + SI. இப்போ நம்மளுக்கு P தான் தேவை. P மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மித்ததை அந்த பக்கம் கொண்டு போயிட வேண்டியதான். இப்போ P ஈக்குவல் டு A - SI. இங்கே ஏங்கிறது 725, பிங்கு SIங்கிறது 225. இப்போ 725லேருந்து 225 போச்சுன்னா பேலன்ஸ் என்ன? 500. ஸோ இது ரெண்டே கழிக்கும்போது நம்மளுக்கு 500 சொல்லி கிடைக்கும். இதுதான் அசல்.
இந்த அசல் தான் கேட்டிருக்காங்க. இந்த 500ங்கிற அசல் தான் வந்து இப்போ 500 இருக்குது அப்படி, ஓகேவா? இந்த 500ங்கிறது தான் என்ன அப்படின்னா 3 வருஷத்தில் நம்மளுக்கு 725 மாறுது, அடுத்து 4 வருஷத்தில் 800 மாறுது. ஓகே, ஸோ இது அப்படி தான் இந்த சம்ம இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். இதோட ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் டியில் இருக்குது இதோட ஆன்சர். ஓகேவா? திருப்பி ஒரு டைம் ரிமைண்ட் பண்ணி கூட பாருங்கள். ஸோ ஈஸி தான் இந்த சம்லாம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கான ஹோம் எக்ஸாம் ஆல்ரெடி ஒரு ஹோம் எக்ஸாம் கொடுத்துருக்கோம். இது செகண்ட் ஹோம் எக்ஸாம். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 3 ஆண்டுகளில் 6500 ஆகவும் 1.5 ஆண்டுகளில் ரூபாய் 5750 மாறுகிறது எனில் அசலை காண்க. ஓகே, ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அதே மெத்தட் தான். ஸோ அதே மெத்தடை இங்கே யூஸ் பண்ணணும். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு இதோட ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போவே வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இதை சால்வ் பண்ணி பார்த்துருங்க. மறக்காமல் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள், நான் கரெக்டாக தப்பான்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இதே சம் தான், இந்த சம்மு மாதிரி தான், இதே மெத்தடை தான் இதை வந்து சால்வ் பண்ணணும். ஓகே, இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ இதே சம்மில் இப்போ அசலுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா, இதோட வட்டி வீதம் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா, சப்போஸ் இப்போ அசலுங்கிறது 500 சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், மொத்த தொகைங்கிறது 725, இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது 225. இப்போ இதோட வந்து வட்டி வீதம் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, இப்போ வட்டி எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? எப்போதும் போல் ஃபார்முலா SI = PNR/100. இப்போ இதோட வட்டி என்னது? இங்கே வந்து 225 சொல்லி போட்டுக்கிற வேண்டியதான். ஸோ பிங்கிற இடத்துல 500, எண்ணுங்கிறது எத்தனை? 3 வருஷத்துலானே 725 மாறுது. அப்போ எண்ணுங்கிறது 3, இந்த 6 மட்டும் விட்டுட்டு /100. இப்போ இந்த 6 மட்டும் தான் நம்மளுக்கு இல்லை, மிச்சம் எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதை சால்வ் பண்ணினா உங்களுக்கு வட்டி வீதம் கிடச்சிரும். ஓகேவா? இங்கே அசல் மட்டும் தான் கேட்டிருக்காங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் இதே கொஸ்டினில் வட்டி வீதம் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா, சப்போஸ் கேட்பாங்க அசல் மட்டும் வட்டி வீதம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சப்போஸ் வட்டி வீதம் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த சம்முக்கு வந்து நீங்கள் வட்டி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், 10வது கொஸ்டின். சதீஷ்குமார் என்பவர் ஒரு கடன் வழங்குவரிடமிருந்து ரூபாய் 52,000 ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி விதத்தில் கடனாக பெறுகிறார். 4 ஆண்டுகள் கழித்து சதீஷ்குமார் 79,040 மொத்த தொகையாக செலுத்தினார் எனில் வட்டி வீதம் காண்க. சரியா? சதீஷுங்கிறவர் வந்து ஒரு ஆள்கிட்ட வந்து 52,000 கடனாக வாங்குறாரு. அதை ஒரு குறிப்பிட்ட வட்டி விதத்தில் வாங்குறாரு. ஆனால் என்ன பண்ணுறாருன்னா 4 வருஷம் கழித்து 79,040 அவர்கிட்ட திரும்ப கொடுக்குறாரு. ஓகே, வட்டிலாம் சேர்த்து மொத்தமாக கொடுக்குறாரு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? அந்த வட்டி வீதம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து அசிஸ்டன்ட் அக்ரி ஆஃபீஸர் எக்ஸாம் 2024 கேட்டது. கொஸ்டின் நம்பர் 186. சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு கணக்கில் கொடுத்துருக்க டேட்டாவெல்லாம் அப்படியே எழுதிக்கிற வேண்டியதான். இங்கே Pங்கிறது 52,000, எண்ணுங்கிறது 4, ஏங்கிறது 79,040. இதை வச்சு நம்ம ஆறுங்கிறது கண்டுபிடிச்சிடலாமா? ஓகேவா? இப்போ P 52,000, எண்ணுங்கிறது 4, ஏங்கிறது 79,040. இப்போ மொத்த தொகையிலேருந்து நம்ம அசலை கழிச்சோம்னா நம்மளுக்கு வட்டிங்கிறது கிடைக்கும். இப்போ வட்டிங்கிறது என்னது? 27,040. இதை அப்படியே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். அப்போ எஸ்ஐங்கிறது 27,040 இன்ட்டு Pங்கிறது 52,000, எண்ணுங்கிறது 4, ஆறுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது /100. இப்போ இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஆன்சர் என்ன? ஆறுங்கிறது 13%. ஓகேவா? இதை டிவைட் பண்ணி எழுதிக்கோங்க நோட்ஸ் எடுக்கும்பொழுது. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 11th கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட தொகை 3 ஆண்டுகளில் 12% தனி வட்டி வீதத்தில் ரூபாய் 17,000 கிடைக்கிறது எனில் அந்த தொகையை காண்க. ஃபஸ்ட்டு சம்மில் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க? ஒரு குறிப்பிட்ட தொகை, இந்த தொகையை தான் கேட்டிருக்காங்க. கடைசியாக P தான் என்னென்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 3 வருஷத்தில் 12% வட்டி வீதத்தில் 17,000 மாறுதான். இந்த 17,000ங்கிறது என்னது? மொத்த தொகை. இப்போ இங்கே ஏ இருக்குது, என் இருக்குது, ஆர் இருக்குது, நம்மளுக்கு P என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க டேட்டா அப்படி எழுதியாச்சு. இதுக்கு தான் நான் சொன்னேன், செகண்ட் ஃபார்முலா சொன்னேன் நான் அதுக்கு. ஓகேவா? மொத்த தொகை கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அசல் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாம் ஃபஸ்ட் ஃபார்முலா வச்சு பார்த்தோம். இது செகண்ட் ஃபார்முலா. P = A × 100/100 + NR. ஓகேவா? இந்த சம்மை ஃபஸ்ட் ஃபார்முலா வச்சு டெரைவ் பண்ணலாம். அது எப்படிங்கிறத கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது செகண்ட் ஃபார்முலா. இது டேரெக்டாக நம்ம சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சரை டக்குன்னு கொண்டு வந்துடலாம். இப்போ P = A × 100/100 + NR. இப்போ ஏங்கிறது என்னங்க? ஸோ ஏ சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. இன்ட்டு 100/100 ப்ளஸ் எண்ணுங்கிறது 3, ஆறுங்கிறது 12. இதெல்லாம் சம்மில் கொடுத்தது தான். இப்போ இதை நீங்கள் டிவைட் பண்ணணும். ஸோ 17,000 × 100/100 இந்த 3 12 பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு 36 சொல்லி வரும். அப்போ 100 + 36 136. ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணினா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ டிவைட் பண்ணி நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் வரும். இப்போ எல்லாத்தையும் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 500 × 20 சொல்லி கிடைக்குது. ஓகே, இது ரெண்டு பெருக்கணும்னா நம்மளுக்கு Pங்கிறது 12,500 சொல்லி கிடச்சிடும். இது வந்து டைரக்ட் ஃபார்முலா.
ஓகேவா? இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு பிங்கிறது டேரெக்டாக வந்துடும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா சொன்னேன்ல, இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலாலேருந்து நீங்கள் வந்து இந்த இது வந்து டிவைட் பண்ணலாம். ஓகேவா? உங்களுக்கு இந்த செகண்ட் ஃபார்முலாங்கிறது லைட்டாக மறந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபார்முலா வச்சு நீங்கள் வந்து இதை டிவைட் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னது? SI = PNR/100. ஸோ இதானே ஃபார்முலா. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு இதில் என்னென்ன டேட்டா இருக்குது? ஏங்கிறது இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு N இருக்குது, R இருக்குது. ஓகே, இப்போது நம்ம பார்த்தோம்ல A = P + SIன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா பார்த்தோமா? ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஏங்கிற டேட்டா இருக்குது. இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருக்கா. இப்போ இந்த SI மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த P அந்த பக்கம் கொண்டு போனால் SI = A - Pன்னு சொல்லி வருமா? ஓகேவா? இந்த இதில் இருந்து அப்படி நான் இதை கொண்டு வரேன். ஓகேவா? இப்போ இந்த SIங்கிற இடத்துல நான் என்ன பண்ணுறேன்? A - Pன்னு சொல்லி அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, SIங்கிற இடத்துல என்ன பண்ணுறேன்? A - Pன்னு சொல்லி அப்ளை பண்ணிக்கிறேன். = PNR/100. ஸோ இந்த ஃபார்முலாவை நான் மாற்றிக்கிட்டேன். ஃபஸ்ட் ஃபார்முலாவிலேருந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்முலா மாற்றிக்கிட்டாச்சு. இப்போ இந்த ஃபார்முலாவில் நீங்கள் பிங்கிறத மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணி நீங்கள் டிரைவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ இதை வந்து உங்களுக்காக விடுறேன். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கொஸ்டினை வந்து இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் டேரெக்டாக சால்வ் பண்ணலாம். ஸோ இதோட ஆன்சர் வந்து 12,500. இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், 2024 கேட்டது. ஹாஸ்டல் சூப்பரண்ட் கம் ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸர் எக்ஸாம் 2024, கொஸ்டின் நம்பர் 196. நெக்ஸ்ட்டு 12வது கொஸ்டின். அருண் என்பவர் பாலாஜிக்கு ரூபாய் 5,000 2 ஆண்டுகளுக்கும், சார்லஸ் என்பவருக்கு ரூபாய் 3,000 4 ஆண்டுகளுக்கும் ஒரே தனி வட்டி வீதத்தில் வழங்கியதால் மொத்தமாக 2,200 வட்டியாக பெற்றால் வட்டி வீதம் என்ன? கடைசியாக என்ன கேட்டிருக்காங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வட்டி வீதம் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இப்போ அருண்கிறவர் என்ன பண்ணுறாங்க? 2 பேர் கடன் கொடுக்குறாரு. பாலாஜிங்கிறவருக்கு 5,000 2 வருஷத்துக்கு கொடுக்குறாரு. ஓகேவா? சார்லஸுங்கிறவருக்கு 3,000 4 வருஷத்துக்கு கொடுக்குறாரு. ஆனால் என்ன பண்ணுறாரு? 2 பேருக்கும் ஒரே வட்டி விதத்தில் தான் கொடுக்குறாரு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு பாலாஜிக்கு 5% வட்டி விதத்தில் கொடுக்குறாருன்னா சார்லஸுக்கும் அதே வட்டி விதத்தில் தான் கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது அவருக்கு 2 பேரையும் சேர்த்து மொத்தமாக அவருக்கு வட்டி வந்து 2,200 கிடைக்குதான். அப்போ அவர் வந்து எந்த வட்டி விதத்தில் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, ரொம்ப ஈஸி தான். ஸோ இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின், கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் 2024 கேட்டது. கொஸ்டின் நம்பர் 111. இப்போ அருண்கிறவர் என்ன பண்ணுறாரு? பாலாஜிக்கு 5,000 2 வருஷத்துக்கு கொடுக்குறாரு. சார்லஸுங்கிறவருக்கு 3,000 4 வருஷத்துக்கு கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது இவங்க 2 பேரையும் சேர்த்து அவருக்கு வட்டிங்கிறது 2,200 கிடைக்குது. ஓகேவா? வட்டி விதம் தான் என்ன சொல்லி கேட்டிருக்காங்க, அதை நாம் ஆறுன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஃபார்முலா தான் இதுக்கும். SI = PNR/100. ஓகே, இப்போ பாலாஜிக்கு எழுதிக்கிறேன். எப்படி எழுதிருக்கேன் அப்படின்னா PNR/100 + PNR/100. சரிங்களா? ஸோ இப்படி தான் எழுதியிருக்கேன். இதை தான் இங்கே எழுதியிருப்பேன். அப்படியே சார்லஸுக்கு தனியாக பாலாஜிக்கு தனியாக எழுதியிருக்கேன். ஸோ ஃபார்முலா என்ன? SI = PNR/100. இப்போது பாலாஜிக்கு எவ்வளோ கொடுக்குறாரு? 5,000 கொடுக்குறாரு, 2 வருஷத்துக்கு கொடுக்குறாரு. ஆறுங்கிறது நம்மளுக்கு தெரியாது, 6 அப்படி எழுதியாச்சு. /100 ப்ளஸ் அதே PNR/100 தான். சார்லஸுக்கு P மாறும், அசலுங்கிறது மாறுது. 3,000 4 வருஷத்துக்கு கொடுக்குறாரு, அதே வட்டி தான். அதனால் ஆறுங்கிறது அப்படி எழுதியாச்சு. /100 ஈக்குவல் டு, இப்போது இந்த பக்கம் என்ன இருக்குது? ஃபார்முலா SIன்னு சொல்லி தானே இருக்குது. ஸோ இங்கே ஒரு SI வரும், இங்கே ஒரு SI வரும். இப்போ 2 SIயும் கூட்டினா தான், அதாவது 2 வட்டியும் கூட்டி அவருக்கு எவ்வளோ கொடுக்குறாரு மொத்தமாக கிடைக்குது அப்படின்னா 2,200 கிடைக்குதா? அதை இந்த பக்கம் எழுதியாச்சு. ஓகே, ஸோ சம்மில் வந்து நான் கொடுத்துருக்க டேட்டாவை வச்சு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்முலாவை ஆல்ட்ரு பண்ணிக்கிறணும், அவ்வளோதான். இப்போ இதை டெரைவ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ இங்கே 2 0, இந்த 2 0 போயிடும். அதே மாதிரி இந்த 2 0, இந்த 2 0க்கு போயிடும். 50 × 2ன்னு சொல்லியிருக்கு, அப்போ 100R ப்ளஸ் இங்கே 30 × 4 சொல்லியிருக்கு, அப்போ 120 × R. இப்போ 100ஐ 120 கூட்டினா உங்களுக்கு 220Rன்னு சொல்லி கிடைக்கும். ஈக்குவல் டு இங்கே உள்ள 2,200. இப்போ 6 மட்டும் வச்சுட்டு இந்த 220 கீழே கொண்டு போகிறோம். அப்போ 2,200 220ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 10ங்கிறது கிடைக்குது. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னென்னா 10%. சரிங்களா? பாலாஜிக்கும் சார்லஸுக்கும் அருண்கிறவர் வந்து 10% இன்ட்ரெஸ்ட்டில் தான் வந்து கடன் கொடுத்துருக்காரு. ஓகேவா? சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கிற தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபார்முலாவை மாற்றிக்கறணும். ஸோ இந்த மாதிரி சம் வந்து நிறைய கேட்பாங்க, கொஸ்டினில் வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ஒரு ஹோம்ஒர்க் சம். இது வந்து 3வது ஹோம்ஒர்க் சம். ஒரு குறிப்பிட்ட தொகை 6% வட்டி விதத்தில் 3 ஆண்டுகளில் 6,322 ஆகிறது எனில் அசலை காண்க. ஓகே, என்னென்ன டேட்டா இருக்குது? 6 இருக்குது, N இருக்குது. இந்த 6,322ங்கிறது என்ன? இங்கே மொத்த தொகை கொடுத்துட்டு அசல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இதையும் வந்து பாஸ் பண்ணிவிட்டு இதோட ஆன்சரையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கரெக்டாக தப்பான்னு சொல்கிறேன். டோட்டலாக உங்களுக்கு ஒரு 3 ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருக்கேன்.
ஓகேவா? ஸோ பார்ட் 1ல வந்து ஃபஸ்ட்டு 2 ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்ட சம் எல்லாமே வந்து பார்த்துருக்கோம் ஓரளவுக்கு. நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வந்து பார்ட் 2ல அடுத்த 2 ஃபார்முலா வச்சு நம்ம சம்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ 2டே பார்ட்டில் வந்து இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற டாபிக் வந்து ஃபினிஷ் ஆயிரும். ஓகேவா? ரொம்ப ஈஸியான டாபிக். இந்த 4 ஃபார்முலையும் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கரெக்டாக வந்துடும். ஓகேவா? அண்ட் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி இங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்கள் டவுட்ஸ் கேட்கலாம். அண்ட் அதுலேயும் வந்து நம்ம போகிற வீடியோ எல்லாத்தையும் கரெக்டாக அப்டேட் பண்ணிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் ஹோம்ஒர்க் சம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிவிட்டு அதை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன டாபிக் வேணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். உங்களை மாதிரி படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.